வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, குவிந்த கூட்டம், குட்கா பாஸ்கர் க்ளோஸ், விராலிமலையிலே விதி முடிய போது, டெபாசிட் தேருமா என்பது சந்தேகம். தவேகாவுக்கு அணிமாறி விட்டாரு குட்கா விஜயபாஸ்கர். விஜய்க்கே மவுஸ் உண்டு, அதை விட விராலிமலையில நமக்கு தனிய மவுஸ் உண்டு. எப்போது நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டே வரோம். இதெல்லாம் நமக்கான செல்வாக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் மக்களிடையே போய் கருத்து கேட்கிறேன். கட்டுக்கட்டா பணம் வேற இருக்குது. அதனால அணி மாறினா நம்மள அடக்கிறவன் எவன்டா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆணவத்துல கட்சி மாறினாரு. ஆனா கடைசியில அந்த தொகுதி மக்கள் நம்ம விராலிமலையில நம்ம குட்கா பாஸ்கருடைய விதியை முடிச்சுடுவாங்க போல இருக்குது. அவ்வளவு கூட்டம் அதிமுக ஆலோசனை கூட்டத்துக்கு ஒன்று திரண்டு வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை காட்ட போறோம். அந்த கூட்டத்திலிருந்து விஜயபாஸ்கர் போன்று பல பேரும் அணி மாறி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சில அறிவுரைகளை வழங்க போறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறோம். இந்த மாதிரி அணி மாறினவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்களா, துரோகிகளுக்கு அரசியல் எதிர்காலம் இருந்திருக்கிறதா அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்ல போறோம். அடுத்தது குட்கா பாஸ்கருக்கு என்ன நடக்க போகுது என்ற விஷயத்தையும் தெளிவா சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கூட்டத்தை பாருங்க. இது புதுசா மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அதான் விஜயபாஸ்கர் ஓடிட்டாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதனால தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம். விஜயபாஸ்கர் அதிமுக மூலமாக அனைத்தையும் பெற்றார். இன்னைக்கு தவேகாவில மதிக்கப்படுகின்றார் என்றால் அதுக்கு காரணம் அம்மாவும் அதிமுகவும் தான். ஆனா அம்மாவும் மறந்து அதிமுகவும் மறந்து அரசியல் எதிர்காலம் தவேகா தான் என்று போயிருக்காரு இல்லையா. அவருக்கு விராலிமலை தொகுதியில அதிமுக ஸ்ட்ரென்த் காட்டுமா இல்லையா? ஏன்னா தவேகாவில மேடை ஏறி மைக்க பிடிக்கும் போது விஜயபாஸ்கர் சொன்னாரு, மகாபலிபுரத்துல எங்களால கூட்டத்தை காட்ட முடியல, இந்த அறையில காலியா இருக்கிறாங்க அப்படின்னு புஷியானந்தவர்கள் சொல்றாரு. நாங்க கிட்டத்தட்ட 20,000 பேரை கூட்டு தான் வந்தோம். ஆனா பல பேருக்கு பசி, அவங்க சாப்பிட போயிட்டாங்க. 7 மணி நேரம் பயணப்பட்டு இங்க வந்தாங்களா, எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அதனால கட்சியில இணைகின்ற விழாவில் கூட்டம் இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். நீங்க புதுக்கோட்டையில ஒரு மாநாடு போட போறோம், அதுக்கு புஷியானந்தவர்கள் வரணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆதவஜன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் கிட்ட அனுமதி வாங்கி தருவார்னு நினைக்கிறேன். அதனால சொந்த ஊருக்கு வாங்க, சாதித்து காட்டுறோம் பாருங்க. இது வெறும் டெய்லர் தான், அங்கதான் மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கப்சா விட்டாரு. ஒருவேளை ஒட்டுமொத்த புதுக்கோட்டையும் நம்முடைய குட்கா பாசருக்கு பின்னாடி தான் இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால புதுசா மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்கல்ல, அவரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கம்பா, எல்லாரும் வந்துருங்கப்பா அப்படின்னு அழைத்தாரு. சும்மா அணி அணியாக சாரை சாரியாக வந்த கூட்டத்தை தான் நீங்க பாத்தீங்க. விஜயபாஸ்கருக்கு நாம சொல்றது ஒன்னே ஒன்று தான், துரோகங்கள் எப்போதும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. நீங்க துரோகத்தின் மூலமாக ஒரு உயரத்தை அடையலாம், ஆனா அந்த உயரம் நிலையானது அல்ல. இரண்டாவது, விராலிமலையில விஜயபாஸ்கருக்கு செல்வாக்கு இருக்குதா? செல்வாக்கு இருக்குது. ஆனா விஜயபாஸ்கர் செல்வாக்கையும் தாண்டி இரட்டை இலைக்கு செல்வாக்கு இருக்கு. இரட்டை இலைக்கு செல்வாக்கு இருக்குதா, இல்ல அம்மாவுக்கு செல்வாக்கு இருக்குதா, இல்ல எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குதா, எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே செல்வாக்கு இருக்குது. ஆனால் துரோகிகளுக்கு செல்வாக்கு இல்லை. ஏன்னா நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றது அதிமுக ஓட்டால மட்டும் இல்ல, அதிமுகவுடைய உண்மையான தொண்டனுடைய உழைப்பால வெற்றி பெற்றார். ஆனால் அந்த உழைப்ப அவர் மதிச்சாரா? வெற்றி பெற்றோமே, அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது செய்தாரா? எதுவுமே செய்யல. சரி, விஜயபாஸ்கர் தான் இந்த தொகுதியில ஜெயிக்கணும் என்று சொல்லிட்டு ஓடோடி அவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது செஞ்சாரா? மொத்தத்துல இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த விராலிமலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஓட்டு வேணும், ரெட்டலையும் வேண்டும், அதிமுக தொண்டனும் வேண்டும், தலைமையும் வேண்டும். இத்தனை பேர் உதவினாலதான் விராலிமலை பாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். தவேகாவில் இத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். அப்போ அந்த தொகுதி அதிமுக கோட்டை.
அந்த கோட்டையை நிரூபிக்கணுமா இல்லையா? அதனால தான் புதுசா போட்ட மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் என்று சொன்னாங்க. எல்லாரும் அணி அணியா வந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமா நான் ஒன்று சொல்றேன், விராலி மலையில விஜயபாஸ்கர் வெற்றி பெற மாட்டாரு. நம்ம ஆணித்தரமா அடிச்சு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அதிமுகவிலிருந்து சாரசாரையாக தவேகாவுக்கு அணிமாறி கொண்டிருக்கின்றார்கள். கரைகிறது அதிமுக. தடுத்து நிறுத்த எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பண்ணல. இப்படி அணிதினமும் ஊடகங்கள் அதிமுகவுக்கு எதிராக எதிர்மறையான செய்திகள் போடுறாங்களா இல்லையா? நம்மளே இது என்ன ஊடகமா இல்ல விலை போயிருக்கக்கூடிய மளிகை கடையா அப்படின்னு என்ன தோன்றுகின்ற அளவுக்கு தவேகாவுக்கு ஜால்ரா போடுற மாதிரியே அதிமுகவை அழிக்கிற மாதிரியே செய்தி போடுவாங்க. அணி மாறினவங்க துரோகிகள், அவங்கள ஹீரோ மாதிரி கூப்பிட்டு அதிமுக எதிராக பேட்டி கொடுக்க வைப்பாங்க. அவனுக்கு வருவாங்க, அசைக்க முடியாத தலைவர் விஜய்னு சொல்லுவாங்க. இனி தமிழகத்தை தொடர்ந்து ஆள போறது விஜய் தான் சொல்லுவாங்க. அந்த கட்சியில சேர்ந்தவன் அந்த கட்சி தோக்குன்னு என்னைக்காவது சொல்லுவானா? இது கூட தெரிந்து கொள்ளாம அப்போ அதிமுக அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, மூணாவது கட்சியா கூட வராதா, இனி இருதுருவ அரசியல் தானா, திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் தானா அப்படின்னு செய்தியாளர் தன்னுடைய அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரிப்பை தீர்த்துக்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அது ஏத்த மாதிரி அணி மாறினவனும் ஜால்ரா அடிப்பான். ஆனா இவ்வளவு புறக்கணிப்புகளும் இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் இவ்வளவு இருட்டடிப்பு இருக்கின்ற பொழுதும் இந்த அதிமுகவை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா நாம என்ன சொல்ல முடியும்? ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அங்க தொண்டர்களும் நிர்வாகியும் மட்டும்தான் வருவாங்க. அவங்க சார்பா ஆலோசனை கூட்டம் முடிந்த உடனே மதிய உணவு போடுவாங்க, வாங்க அப்படின்னு சொன்னா வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டாமையே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. தேர்தல் என்றாலே இடைத்தேர்தல். அதுலயும் விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில 1000 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாக சொல்றாங்க. அத்தனையும் களம் இறக்குவார். ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிம்பிளா விட்டுற மாட்டார். இரண்டாவது இடமாவது பிடிக்கணும் என்பதற்காக அதிரடி காட்டுவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விராலிமலையில விஜயபாஸ்கர் அவர்கள் அணி தாவி விட்டார் என்று சொல்லும் போது அந்த மாவட்ட செயலாளர் சொன்னது என்ன தெரியுமா? விராலிமலை தொகுதி மட்டுமில்ல, இனி புதுக்கோட்டை முழுவதுமே அதிமுக கோட்டையாக உருவாக்கி காட்டுறோம். ஏன்னா விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தன்னை தாண்டி யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது, தன்னை தாண்டி யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தாரு. புதுக்கோட்டை முழுவதும் விராலிமலை மட்டும் இல்ல, புதுக்கோட்டை முழுவதும் விஜயபாஸ்கர் கிட்ட தானே ஒப்படைச்சிங்க. ஆனா விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் மட்டுமே ஜெயிச்சார். எந்த அளவுக்கு சுயநலம் பாருங்க. அதனால இனிமே அதிமுக தங்கு தடையின்றி புதுக்கோட்டையில வளரும், விராலிமலையில வெற்றி பெறும். விஜயபாஸ்கருக்கு எதிராக இந்த தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடியார் காலில் நாங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. புதுசா மாவட்ட வந்திருக்கிறோம் சொன்ன மாதிரியே பெரும் கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார். இன்னொரு தகவலையும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இந்த சாரசாரியா வந்திருக்கல கூட்டம், அந்த வீடியோவை பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவை பகிர்ந்தது யார் தெரியுமா? அதிமுக இல்ல. யார் பதிந்தாங்க? திமுக ஐடி விங்ஸ் பதிந்திருக்கு. என்ன சொல்லி பதிந்திருக்கு தெரியுமா? இந்த குட்கா பாஸ்கர் கொல்ல விராலிமலையில விரட்டி அடிக்கப்படுவான் போல இருக்குது. இந்த மாதிரி அணி அணியாக அதிமுகவில் சாரசாரியாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு வராங்களே, அப்போ விராலிமலையில விஜயபாஸ்கருக்கு சங்குதானோ ஊ இப்படி திமுக ஐடி விங்ஸ் ஆனது இந்த வீடியோவை பதிந்து விஜயபாஸ்கரை கலாய்த்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். விராலிமலை என்பது அதிமுக தொகுதி. அந்த இடத்துல முட்டி போட்டா கூட திமுக ஜெயிக்காது. அதனால விஜயபாஸ்கர் காசு கொடுப்பான், விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரு. அதையெல்லாம் தாண்டி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக அந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கணும் என்பது திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன், அதிமுக வலிமையை பற்றி திமுக ஐடி விங்ஸ் ஏன் செய்தியை வெளியிடணும்? நாம எந்த இடத்துல வெற்றி பெற மாட்டோமோ அந்த இடத்துல தவேகாவை தோக்கடிக்கணும். அப்போ அதிமுக முன்னுக்கு வரணும், இல்லையா இரண்டாவது இடமாவது வரணும். அதனால திமுகவினர் அதிமுக ஆதரவாக விராலிமலையில வேலை செய்ய போறாங்க. அதனால தான் அதிமுக குவிந்த கூட்டத்தை வீடியோவை எடுத்து போட்டு குள்ளங்கதை முடிஞ்சு போச்சு, விராலிமலையில விஜயபாஸ்கருக்கு சங்கூத போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை பதிந்திருக்கின்றார்கள். விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு கரூர்ல கலக்குவாரு. இல்லாத பொல்லாததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொலந்து கட்டுவாரு. விஜய் மனம் குளிர்கின்ற அளவுக்கு பொய்யா பேசி திரிவாரு. விஜயுடைய முகத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க, வேற எவனுக்குமே ஓட்டு போடல போன தேர்தல்ல. அதனால விஜய் பாஸ்கரை விட விஜய்க்கு தான் செல்வாக்கு அதிகம். ஆனா விஜய் பாஸ்கர் புதுக்கோட்டையில தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை காட்டுறதுக்காக அனுதினமும் ரீல்ஸ் எடுத்து போட்டு நிற்கிறாரு அவருடைய எக்ஸ்தலத்துல. ஸோ அதை பார்த்தாங்கன்னா விஜய் பாஸ்கர் மாதிரி பல பேர் நம்ம கட்சிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே என்று விஜயே எண்ணக்கூடிய அளவுக்கு திரித்து வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். ஆக்சிடென்ட்டே நடக்கலாம் கூட ஆக்சிடென்ட்டை பண்ணி அவங்களை காப்பாற்றுற மாதிரி இவர் தான் ரட்சகன் மாதிரி அவர் கார்லயே ஏற்றின்னு போய் மருத்துவமனையில் விடுவார். குழந்தைகளை விட்டு ரீல்ஸ் போட சொல்லுவார். வாரி தருகின்ற வள்ளல் மாதிரி பணங்களையும் பொருட்களையும் வாரி தர மாதிரி ரீல்ஸ் வரும். ஏன்னா தவேக்கால சேர்ந்ததுலேருந்து இந்த குள்ள பாஸ்கர் விராலிமலை குட்கா பாஸ்கர் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேற என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கரூர்ல போயிட்டு விஜய்க்கெல்லாம் செல்வாக்கு இல்லை, இந்த விஜய் பாஸ்கருக்கு தான் செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணுவார். விராலிமலையிலிருந்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டின்னு வந்த மாதிரி காலி பஸ் 10 எடுத்து போய் நிறுத்துவார். ஸோ மொத்தத்தில் எப்படியா இருந்தாலும் தவேக்காவில் அமைச்சரவை மாற்றமானது நிகழப்போதும். இடைத்தேர்தலுக்கு பிறகு அந்த மாற்றம் நிகழ்ந்தா ஒரு அமைச்சர் பதவியை தட்டிடணும் அப்படின்றது விஜயபாஸ்கர் எண்ணமா இருக்குது. அதனால ஜெயிக்கிறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணுவாரு. ஆனா இங்க குவிந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தா விராலிமலை பாஸ்கரை விரட்டி அடிப்பாங்க போல இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். துரோகிகள் வெற்றி பெற்றதும் இல்ல, துரோகிகள் நீண்ட நாள் அரசாட்சி செஞ்சதும் இல்ல, அரசியல் வாழ்வும் இருந்ததும் அல்ல. நம்பிக்கை துரோகம் என்பது கொடுமையான கொலையை விட மோசமானது. அதை விஜயபாஸ்கர் செஞ்சிருக்கிறாரு, அதை அனுபவிக்க போறாரு. ஏதோ அதிமுக காரன் மட்டுமே இதை கருவறுக்க போறது இல்ல, திமுக காரனும் கைகோர்க்க போறான். இத்தனை ஆண்டு காலமா விஜயபாஸ்கருக்கு போட்டிருந்த பொதுமக்களும் கைகோர்க்க போறாங்க. ஏண்டா ஓட்டு போட்ட எங்களை கழட்டி விட்டுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கையில் வச்ச மை காயறதுக்கு முன்பாக தவேக்கால போய் நீ சேர்றனா அப்புறம் நீ உன் தொழிலை பார்த்துன்னு வீட்லயே இரு, எங்களுக்கெல்லாம் சேவை பண்ண வேணாம் அப்படின்னு அழகா தோக்கடிக்க போறாங்க. அதனுடைய அறிகுறி தான் இந்த குவிந்த கூட்டங்கள். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.